டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் நம்ம ஈஸியாக இந்த 1 pot ரைஸை செய்யலாம். இந்த சாம்பார் சாதத்தில் அதிகமாக காய்கறிகள் சேர்க்கறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெல்கம் டு சிஆர்எஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் ரெகுலராக சமைக்கிற ரைஸ் தான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க விடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். அதோட 4 சிகப்பு மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு ரொம்ப வதங்க தேவை கிடையாது. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருந்தால் போதும். அதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி இந்த அளவு வந்ததும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை அதோட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், முள்ளங்கி, பீன்ஸ் அண்ட் அவரை இந்த 4 காய்கறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலையே அரைச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸே 1 டம்ளர் ரைஸுக்கு போதுமானது தான். 1 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுறலாம். 4 விசில் விட்டால் போதும். சாப்பாடு நல்லா குழஞ்சிருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும். 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் விட்டுறலாம். ப்ரெஷர் நல்லா போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் மல்லி இலைகளையும் அது மேலே தூவிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரியை அதோடு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வறுத்து அதையும் சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் கன்சிஸ்டன்சியோட ஒரு டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு அடிக்கடி தாராளமாக கொடுத்து விடலாம். அன்போடு சமைக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.